ஒரு வாரத்துக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாய். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய். நெடுவாளி, அக்கா கூப்பிடுறது கேட்கல. கிளம்பு கிளம்பு. ஜரிகண்டி ஜரிகண்டி. அடியில செய்தி சொல்லி அவழியில் தேடி வச்ச செய்தி சொன்ன மண்ண வருதா, எனக்கு செய்தி சொன்ன மண்ண வருதா. சொந்தஞ்சொல்லி நெத்தியில பொட்டு எடுத்து வச்ச ஏன் மண்ண வருதா, அழகு மண்ண வருதா. பெரிய பீ சுசிலா மல்லாக்க படுத்து விட்டதை பார்த்துக்கிட்டு பாட்டு பாடுறா. இந்தாம்மா கால் அமுக்குற பொண்ணு, நல்லா அமுக்கு. என்ன அமுக்குற? நல்லாத்தான் அமுக்குறோம். அட வேகம் பத்தலையே. போதுமா? அது என் காலடி. உன் வேகத்துக்கு நான் ஆளா? என் உடம்பெல்லாம் சாப்பிட்டான உடம்பு. பார்த்து பூ மாதிரி அமுக்கு. எப்படான சமயம் பார்த்து என்ன பள்ளி வாங்குறீங்கல்லடி? இருக்குடி உனக்கு. உன் வீட்டில் வந்து உன் காலை பிடிக்க வேண்டிய தண்டனை ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ கொக்கி, பார்த்து பொறுமையா அமுக்கு. அமைக்கி தொலைகிறேன். கால் போதும், கை அமுக்குந்த. கையை கொடுக்க சொன்னா குச்சியை கொடுக்குற. எப்படி அமுக்கிறதா? ஏய் என்னடி கிண்டல் பண்றிய? கிண்டல்லாம் பண்ணல, உண்மைதானே கேக்குறேன். கையை கொடுத்தா அமுக்கலாம், கட்டையை கொடுத்தா எப்படி அமுக்கிறது? அன்னைக்கு நீ கையை கட்டைன்னு கிண்டல் பண்ணதுக்காக நீ பாட்டு பாடிக்கிட்டே அமுக்கணும்னு உத்தரவுறேன். நீ என்ன பெரிய ஜட்ஜா உத்தரவு கொடுக்குற? இங்க பாரு, உன் வீட்டுல வந்து வேலை பார்க்க சொல்லி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீ எக்ஸ்ட்ரா கையமுக்கு காலமுக்குன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அன்னைக்கிலிக்கா கூப்பிட்டீங்களா? ஆமா மேடமே, லைலா மேடத்துக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கலையா? அதுலயும் என் கையை கட்ட மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது தண்டனை இருக்கு? அட என்ன கை இருக்கான்னு கேக்குறீங்க? அதெல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. கை கால் அமுக்கிறதுக்கு வலிச்சு போனா கக்கூஸ் கழுவணும். பரவாயில்லையாமா? என்ன மேடம், எப்படி வசதி? கால் அமுக்கிறீங்களா இல்ல கக்கூஸ் கழுவுறீங்களா? காலையை அமுக்கி தொலைகிறேன். அன்னைக்கிலிக்கா அப்ப சொல்லிடு நெடுவாளி. அட 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 அட, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அண்ணியார் அட்டனக்கால் போட்டு படுக்க வச்சு நாத்தனா கை கால் பிடிச்சி விடுறதெல்லாம் பாக்கியம்க்கா. உனக்கு கிடைச்சிருக்கு பாரு. அடியே வந்ததை சொல்லுடி. அடா அது ஒண்ணுமில்லக்கா, கோயில் பூசாரி இப்பதான் கூப்பிட்டு விட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் ஆடிவெளி பூஜைக்கு பசும்பால் வேணுமா. ஒரு 5 லிட்டர் பால் வேணும்னா 1 மாட்டு பாலை கேட்டாரு. நம்ம வீட்டுல தான் மாடு இருக்குல்ல, அதான் சரி உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு வந்தக்கா. ஏ அம்மாடி, நீ ஏமா நிறுத்திட்ட? நீ அமுக்கு. நான் தாண்டி அபிஷேகத்துக்கு பால் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். அதனால கேட்டுப்பாரு போல. இரு, அப்ப நான் போய் பாலை பீச்சி கொண்டுட்டு வரேன். அக்கா, இப்ப என்ன உங்களுக்கு பால் தானே கறக்கணும்? அதுக்குதான் 1 வீக்குக்கு வேலைக்காரி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம்ல, அவங்க அதெல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிடி, அப்ப நான் போய் அந்த பங்கஜ கிழவிய பால் பீச்சு சொல்லிடுறேன். மாடனே அக்கா, மாடனே, இவங்க அம்மா கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தா கொஞ்சம் சுத்தமா பாப்பாங்க. அதனால அவங்க வீட்டு வேலையை பார்க்கட்டேன். இவங்களை கூட்டிட்டு போய் பாலை கறத்து கொண்டு கொடுத்துருங்க. எனக்கு பால் எல்லாம் கறக்க தெரியாது. குடிக்க தெரியுமா? மொட்டக்குன்னு கை கால் அமுக்குனது போதும், அப்புறமே வலி எடுத்தா கூப்பிட்டு விடுறேன். இப்ப போய் பாலை பீச்சுங்க போங்க. எனக்கு பால் பீச்ச தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன லைலா, ஒத்த மாடு வளர்த்தவங்களே இப்பெல்லாம் எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. நீங்க பண்ணையே வச்சு வளர்த்துருக்கீங்க, இதெல்லாம் கூடவா இன்னும் கத்துக்கல நீ? எங்க அம்மா என்ன எந்த வேலையும் பார்க்க விட்டதில்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இது வரைக்கும் பால் எல்லாம் பீச்சினது இல்ல. பரவாயில்ல, இப்ப கத்துக்க. எந்திரிச்சு வா. அக்கா உனக்கு ஓகே தானே? அப்ப இன்னும் சத்த அமுக்குனா தேவலதான். பரவாயில்ல இருக்கட்டும். கோயிலுக்கு முதல்ல பால் கொண்டு கொடுக்கட்டேன். அதனால அந்த வேலையை பார்க்கட்டேன். அப்புறமே வேணும்னா அமுக்க சொல்லிக்கிறேன். லைலா சீக்கிரம் எந்திரிச்சு வா. அதான் சொல்றேன்ல. ஏய் என்ன அவளுகள்ட்ட சவுண்ட கொடுக்குற? இது ஏன் வீடு. நீ வந்திருக்கிறது என் வீட்டுக்கு வேலைக்காரியா. நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நீ செய்ய வேண்டியது உன்னோட கடமை. புரியுதா? அவளுகள்ட்ட சவுண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. அப்படி போடு, அப்படி போடு. பஞ்சாயத்துல அத்தனை பேர் பார்க்க கோயில் காசை திருடி கோட்டை கட்டணுமா பொண்டாட்டியும் புருஷனுக்கும்னு நாக்கு கூசாம கேட்டியே. இப்ப கோயில் காசை கொள்ளையடிச்ச உனக்கு கொடுத்த தண்டனையை செய்ய முடியாது. எந்திரிச்சு போடி. மாடு முட்டு 4 முட்டை வாங்கிக்கிட்டு போய் பாலை பீச்சி கறந்து கோயில கொடுத்துட்டு வா போ. எந்திரி. சரி நெடுவாளி. ஏக்கா டயர்டா இருக்கு, செத்த நேரம் படுத்து கிடந்துட்டு வரேன்டி. நீ இவளை கூட்டிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்படியே ஆகட்டும்க்கா. ஹலோ மேடம், வாங்க. இங்க தானே டெய்லியும் வந்து குரங்கு மாதிரி காத்துட்டு இருப்பான். நமக்கு முன்னாடியே வந்து நிப்பான். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆளை காணமே. இவன் செயினை கொடுத்து ஒளிஞ்சிட்டோம்னா தொல்லை முடிஞ்சது. பேசாம தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. எக்ஸாமுக்கு வேற போகணும். பஸ் வர்றதுக்குள்ள நான் வந்துட்டோன்னா தேவலை. இன்னும் ஆளை காணுமே.
ஹே கயல், ஹாய் டி. ஹாய் மீனு. அடி போலாம். இல்லடி பரவாயில்ல, நான் பஸ்ல வந்துக்கிறேன். ஏய் பஸ் முன்ன பின்ன லேட் ஆனா என்ன பண்ணுவ? மத்த டேனா பரவாயில்ல, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. வாடி ஒன்னா ஸ்கூட்டில போயிடலாம். இல்லடி ஒரு ஃப்ரெண்டு வரணும், நான் பார்த்துட்டு வரேன், நீ கிளம்பு. அப்படியா, சரி ஓகே பாய். என்ன இவன் இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கான்? ஹாய். எரும மாடு எப்ப வருது பாரு. என்னங்க, என்ன திட்டுறீங்களா என்ன? நீ யாரு? நான் ஏன் உன்னை திட்டணும்? இல்லைங்க, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களோ, நான் கொஞ்சம் லேட் ஆகவும் திட்டுறீங்களோன்னு நினைச்சேன். உனக்காக நான் ஏன் வெயிட் பண்ணும்? ஏங்க, அப்ப சீரியஸா நீங்க எனக்காக வெயிட் பண்ணலையா? எனக்கு என்ன பைத்தியமா? நான் காலேஜ் போறேன், பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ உனக்காக வெயிட் பண்ற மாதிரி பேசுற. அப்போ சீரியஸா நீங்க எனக்காக வெயிட் பண்ணலையா? திரும்ப திரும்ப லூஸ் மாதிரி பேசாத. ஓகே ஓகே, ஏங்க கோவப்படுறீங்க? ஆமா, அந்த செயினை பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? எந்த செயின? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 2.5 சவரன்ங்க. எங்க அம்மா எனக்காக சின்ன வயசுல எடுத்து ஆசையா போட்டு விட்டது. எத்தனை வருஷமா என் கழுத்திலே இருந்தது தெரியுமா? இப்போ உங்ககிட்ட இருக்கிறத நினைச்சு ஹாப்பியா தான் இருக்கு. ஏங்க, என் ஞாபகார்த்தமா நீங்களே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அன்னைக்கு என்னோட தானே கேட்டுட்டு தானே கொடுத்த, அப்புறம் என்ன இப்போ உன்னோடதுன்ற? சின்ன வயசு கதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஏங்க அது நீங்க பேசவே மாட்டீங்களா? உங்க வாய்ஸை கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எத்தனை நாள் தான் உங்க பின்னாடியே சும்மா சுத்திட்டு இருக்கிறது? இதயம் முரளி மாதிரி இப்படியே பின்னாடியே வர்றதுனால என்ன பிரயோஜனம்? அதான் உங்ககிட்ட பேசலாங்கிறதுக்காக அப்படி ஒரு மூவ் பண்ணேன். அது செயின்ல வந்து விட்டுருச்சு. இங்க பாருங்க சார், நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது, புரிஞ்சுதா? உன் செயின் தானே இப்போ உனக்கு வேணும், வாங்கிட்டு கிளம்பு. என்னங்க, இப்பதான் அது உங்களோட செயின் நீங்க? ஷப்பா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? செயின் வேணுமா வேணாமா? உங்ககிட்டயே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வச்சுக்கிறதுனா கூட என் ஞாபகத்தமா வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பொருளா தானே இருக்க போகுது. இங்க பாரு, நான் பல முறை உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் உடஞ்சு நொந்து போயிருக்கேன். ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு டீஸ் பண்ணாத, ஓகேவா? அட, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க? எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? உங்க அத்தானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா அவரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுல நீங்க வெக்ஸ் ஆயிட்டீங்க, அதானே? இங்க பாருங்க, உங்களை விரும்புறவங்களை விட சி நீங்க விரும்புறவங்களை விட உங்களை விரும்புறவங்க தாங்க உங்களை லைஃப் லாங் நல்லா பாத்துக்க முடியும். நான் உங்களை நல்லா பாத்துப்பேன், டோன்ட் வரி. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதா? எதுக்கு பிடிக்காத பொண்ணுகிட்ட வந்து வாண்டடா அப்படி பேசிட்டு இருக்க? ஷோ, இங்க பாரு, இதுக்கு மேல என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருந்த நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அச்சோ, நான் பயந்துட்டேங்க. இப்பெல்லாம் அடிக்கடி மிரட்டாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. என்ன நக்கல் பண்றியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் போலீஸ்ன்னு சொல்லி கண்ணை விரிச்சு பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக வந்துச்சு. நீங்கள் அப்படியெல்லாம் என்னை பிடிச்சி கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் எத்தனை வருஷமாக உங்கள் பின்னாடி சுற்றுறேன். அப்படியெல்லாம் விடணும்னு நினச்சிருந்தா எப்போவோ பிடிச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணலையே. அப்போ உங்களுக்கும் என் மேலே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த செயின் உன்னோடது, அவ்வளவுதானே? இது என்னோடது கிடையாது. நான் வேணும் தான் அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தேன். இந்த செயின்னாலே எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கும். தயவு செஞ்சு இந்த செயினை பிடிச்சிரு. இந்தா உன்னோட செயினை நீனே வச்சுக்கோ, எனக்கு இது தேவையில்லை. ஏங்க, என்னங்க கொடுத்துட்டீங்க? அதை வாங்க தானே வந்த? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நான் அதை கொடுக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். போதுமா? நான் கிளம்புறேன். அப்போ எனக்காக தான் நீங்க வெயிட் பண்ணீங்களா? வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப நான் லேட்டா வந்ததுனால தான் அப்செட் ஆயிட்டீங்க, கரெக்டா? ஈஸ்வரா, உன்னை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பெண்ணாத்திட்டு இருக்க? எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, டைம் ஆச்சு, கொஞ்சம் தள்ளு. அண்ணா அண்ணா நில்லுங்க அண்ணா. அண்ணா பஸ். ஐயோ, பஸ் போயிடுச்சு. இப்போ நான் எக்ஸாமுக்கு எப்படி போவேன்? ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். எப்படி பார்த்துப்பேன்? இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் வேற இருக்கு. உன்னாலதான் இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் போச்சு. ஐயோ கடவுளே, ஏன்டா அப்படி பண்ற? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா என் கூட வண்டியில வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். அதானே பார்த்தேன். நீ எதுக்கு ட்ரை பண்றேன்னு எனக்கு என்ன தெரியாது. ஒழுங்கு மரியாதையா போயிரு. நான் இன்னைக்கு எக்ஸாமுக்கே போகலைன்னா கூட பிரச்சனை இல்லை. உன் கூட வண்டியில வரணுமா? ஏங்க, உங்களுக்காக தாங்க சொல்றேன். நீங்க இப்ப நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல. பாவம், இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல. எக்ஸாம் இருக்குன்னு சொல்றீங்க, என் கூட வண்டியில வாங்கங்க, நான் காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். தேவையில்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எக்ஸாம்ல பிஸியா இருப்பாங்க. இந்த நேரத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்களையும் தேவையில்லாம இதுக்கு டென்ஷன் பண்ணணும். நான் தான் கூட இருக்கேன்ல, நான் கூட்டிட்டு போறேன், வாங்க.
அப்புறம் இதையே அட்வான்டேஜா வச்சுட்டு என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவ அதானே? சத்தியமா இல்லைங்க. ஆபத்துல உதவி பண்றதுக்கெல்லாம் போய் அட்வான்டேஜா எடுத்துப்பாங்களா? அதெல்லாம் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ப்ளீஸ் என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரி, ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். ஒரு அடி கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கணும். 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும்போது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்லோவா போகணும். வண்டி 40க்கு மேல போகக்கூடாது. ஆனா கரெக்ட் டைமுக்கு காலேஜ் போயிடணும். அதானே? ஆமா. அட, உங்களுக்கு சிரிக்கலாம் கூட தெரியுமா? தெரியாது. வண்டி எடுக்கிறியா? சிரிக்கும் போது அழகா இருந்துச்சு. பட் முறைக்கும் போது கூட அழகா தாங்க இருக்கு. நோ ப்ராப்ளம். யூ ஆர் சோ கியூட். இப்படி பேசிட்டு இருந்த நான் உன் வண்டியில வரமாட்டேன். ஏங்க சரி சரி, வாங்க வாங்க போலாம் வாங்க. அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாத. காலையில உன் அத்தங்காரன் கூட வண்டியில போடி அவனை எப்படியாவது கரெக்ஷன் பண்ணி அடுத்து கல்யாணத்தை பண்ணிடலான்னு பார்த்தா இவன் எவ கூடயே வண்டியில போய்கிட்டு இருக்கா. அப்ப இந்த மாதிரி சுத்துறதுக்கு தான் அவனை வேணாம்னு சொல்லிக்கிட்டு தெரியறாள. என் மகவுட்டு பிள்ளையும் மயமுட்டு பிள்ளையும் சேர்த்து வச்சிருன்னு நம்ம உசுரோட இருக்கிறதுக்குள்ள இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து அழகு பார்த்துடணும்னு நினைச்சா இவ ஒரு ரூட்டில் சுத்திக்கிட்டு இருக்கா. வரட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா தானே உனக்கு இருக்கு. பாடி வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். ஹலோ சார், வர சொல்லியிருந்தீங்க. ஆர் யூ ரோஹித்? யா சார், ஐ எம் ரோஹித். அண்ணா நகர் ஷோரூம் ப்ராப்ளத்துக்காக அனுப்பி வச்சது உங்களை தானே? ஆமா சார். அங்க நடந்த ப்ராப்ளத்தை கூட நானே சால்வ் பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை சார். வெரி குட் ரோஹித். உங்களை மாதிரி ஒரு ஆளு தான் இவ்வளோ நாளாக அந்த கம்பெனி தேடிட்டு இருந்தது. ரொம்ப லேட்டாக கிடைச்சிருக்கீங்களே. யோ தேங்க்யூ சார். வித் மை ப்ளஷர். இடியட், உன்ன மாதிரி ஆளெல்லாம் யார் ஜேர்னலிஸ்டா கூப்பிட்டது? சார் என்ன சார் ஆச்சு? நான் தான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேனே. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வர்றதுக்கு அவனை அனுப்பி வச்சோம். அது எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுமா? எவ்வளோ மெயினான இடத்துல மெயினான ஷோரூம் அது. அதில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அதுலேயும் ஒரு லேடினால கிரியேட் ஆயிருக்கு. பொதுமக்கள்ல இருந்து அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள் வரைக்கும் அவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் ஈஸியாக 1 மணி நேரத்தில் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்ற. அப்புறம் எப்படியா கம்பெனி வளரும்? சரி இல்லை சார், அங்கே அது அவ்வளோ பெரிய விஷயம் அங்கே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை தான் சார். சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது தான் பத்திரிக்கைக்காரங்களோட வேலை. உன்ன மாதிரி போய் உடனே சால்வ் பண்ணிட்டு 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டா அதுக்கு எதுக்கே உனக்கு சம்பளம் கொடுக்கணும்? சார் இல்லை சார், அது என்ன, அது உங்க அப்பாவோட ஷோரூமாமே. உங்க ஷோரூம்ங்கிறதுனால பிரச்சனையை அப்படியே மூடி மலிப்பிடலான்னு பாத்தியா? இது எவ்வளவு பெரிய டிஆர்பி கேஸ் தெரியுமா? இது கிடைச்சிருந்தா நம்மளுக்கு டிஆர்பி எகிரி இருக்கும். நம்ம சேனல்ல இந்த விஷயத்தை பத்தி போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, திரும்ப 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 போட்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு பெரிய வியூஸ் வாங்கியிருக்கலாம் தெரியுமா? சார், இது ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்த பிரச்சனை. இதை டிஆர்பி ஏத்தி நீ சம்பாரிச்சு சோறு திங்கணுமான்னு கேக்குற, அதானே? சார், ஆனா அப்படி சொல்ல வரல சார். வேற எப்படி சொல்ல வர? நீ உன் வீட்டு பிரச்சனைங்கவும் போய் பூசி மொழிகிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? சார் அப்படி இல்லை சார். யார் வீட்டு பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை சிம்பிளா இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மூல காரணம் அதுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனா அது தெரியாத முட்டா பயலுக அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்து அதை பத்திரிக்கைக்காரங்க வரைக்கும் இழுத்து விட்டு நான் பெருசா நீ பெருசான்னு போட்டி போட்டு நம்மளுக்கு டிஆர்பி கொடுக்கறது தான்டா ட்ரெண்டிங்கு. அந்த மாதிரி விஷயம் தானே வைரல் ஆகும். இல்லை சார், அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மூலிமா ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்தா அந்த பொண்ணுங்களோட ஃபியூச்சரும் ஸ்பாயில் ஆகும்ல சார். எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணுங்க முதலாளி மேலே, அதாவது உங்கள் அம்மா மேலே கோவப்பட்டு நாங்கள் கோர்ட்டு வரைக்கும் கூட போவோன்னு தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. கரெக்டு தானே சார்? கோர்ட்டு வரைக்கும்லாம் போகணும்னு சொல்லலை, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் சார் ஸ்ட்ரைக்கு. நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் தான் சொன்னாங்களே தவிர ஆஃபீஸை விட்டு வெளியில் கூட வரல. வர வைக்கிறதுக்கு தானே நம்ம போகிறதே. சார், பிசினஸ் எத்திக்ஸ் தெரியாம நீ எதுக்கு ஒரு வேலைக்கு சேர்ற? உன்னை யார் முதல்ல ஜேர்னலிஸ்டா அப்பாயிண்ட் பண்ணது? அவனை கூப்பிடு முதல்ல. சார், ஃப்ரெண்டு மூலியமா ரெக்கமெண்ட்ல தான் வந்தேன். அதனால தான் உனக்கு பத்திரிக்கைக்காரங்க என்ன ஜேர்னலிஸ்ட் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்கிறதே தெரியாம போயிருச்சு. இதுக்கு மேல இந்த கம்பெனில உனக்கு இடம் இல்ல. கெட் அவுட். சார், கெட் அவுட் மேன். சார், நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். அதுதான் மேன் தப்பே. நீ இந்த சேனல்ல வேலை பார்க்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. யூ ஆர் அன்ஃபிட். தயவு செஞ்சு வெளில போயிரு. சார் ப்ளீஸ் சார். கெட் அவுட் மேன். தேங்க்யூ சார். குடும்பம் அது
திண்டு அழிச்ச குடும்பம்னு கேள்விப்பட்டிருக்கேன். திண்டுகிட்டே அழிக்கிற குடும்பம் இது ஒரு குடும்பமா தானே இருக்கும். ஒரு நாளைக்கு ஆத்தா மக்கா இம்புட்டு பேரு எம்பிடத்தான் திம்பாளுக. இம்புடு பாத்திரத்தை தள்ளி கொண்டு வந்து போட்டிருக்கா. ஒருவேளை நம்ம வாரம்னு வேணுக்கும்னே இம்புட்டு பாத்திரத்தை கொண்டுட்டு வந்து போட்டிருப்பாள, இல்ல உண்மையாவே இவ இம்புட்டு சமைக்கிறாளான்னு தெரியலையே. அத்தாடி அத்தா, ஒரு வீட்டு வேலைக்கு 2 ஆள் வைக்கணும் போல் இருக்கே. அம்புட்டு வச்சாலும் இந்த பாத்திரத்தை கழுவி எடுக்க முடியாது போல. என் குறுக்களுமெல்லாம் உடையுதடி. இது என்ன எனக்கு கிரகமா? இவ வீட்டுல வந்து நான் எச்சி பாத்திரம் விளக்கணும்னு. அப்பத்தா வாடி வா. என்ன பத்தா பண்ற? அத்தா எப்படி தெரியுது? நொப்பம் வீட்டுல வந்து நான் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கேன். என் கிரகம். உனக்கு இதெல்லாம் தேவையா அப்பத்தா? அத்தை கூட சேர்ந்துதான் நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுற. அத்தை கூட சேராம இருந்திருக்கலாம்ல. அதுக்காக உன் அத்தைக்காரியை அப்படியே விட்டுற முடியுமா? அவன் நான் பெத்த மகடி, உன்னைய உங்க ஆத்தா விடுவாள? அது மாதிரி தாண்டி எனக்கு என் புள்ள. 1000 நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவன் நான் பெத்த மகடி, 10 மாசம் சுமந்து வெத்த புள்ள. அப்ப எங்க அப்பாவை மட்டும் நீ 10 மாசம் சுமக்கலையா? இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. அத்தைக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் பண்றியே, அப்பா எங்க அப்பாவை மட்டும் நீ சுமக்கலையா? ஏன் அப்பத்தா எங்க அப்பா மேல மட்டும் உனக்கு பாசமே இல்லை? உங்க அப்பா மேல நான் பாசம் வைக்காமலாடி இருந்தேன். உங்க அப்பந்தான் உலகம், உங்க அப்பந்தான் உசுருன்னு. உங்க தாத்தாரு செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பன் தானடி எல்லாமேன்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவன் எனக்குன்னு என்ன செஞ்சான்? உங்க ஆத்தா முந்தானைய பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போனேன். அப்ப பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியாதா? அதனாலதான் அவன் மேல எனக்கு வெறுப்பு வந்துச்சு. பொய் சொல்லாத அப்பத்தா. பொய் சொல்றேனா? என்னடி பொய் சொல்றேன்? அப்பா மட்டும் அம்மா பின்னாடி வந்துட்டாங்கன்னு சொல்ற, அத்தையும் தான் மாமா பின்னாடி போனாங்க. அப்ப அவங்கள மட்டும் சேர்த்துக்கிட்ட? அத்தை பாவமுடி, பொம்பளை புள்ள, ஆனமான புருஷன் இல்லாதவ. அதனால தானே அவளுக்கு இந்த கெதி. அப்ப அப்பா மட்டும் பாவம் இல்லையா? அப்பாவையும் நீ தானே அப்பத்தா பெத்த. அப்பா மேல மட்டும் உனக்கு பாசமே இருக்க மாட்டேங்குது. நொப்பேன் பெல்லாத வண்டி, நேரத்துக்கு ஏத்தது மாதிரி மாறிக்கிட்டே போற பச்சோந்தி. உங்க ஆத்தா கறி இன்னைக்கு வீடு வாச கட்டுறான்னு நொப்பங்காரே அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தெரியுறியா? இதெல்லாம் யாருனால? நான் கொடுத்த வலுவு, என்னோட நேரம். உங்க அப்பனுக்கு நான் பண்ணாத காரியம் இல்ல தெரியுமா? இன்னைக்கு என்னை அவன் மதிக்கிறானா? அதனாலதான் அப்பாக்கு திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கலான்னு பாத்தியா? ஆமாடி, நொப்பேன் ரொம்ப நல்லவன். அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம ஊரு காசை கொள்ளையடிச்சான்னா நான் அப்புறம் என்ன செய்யறது? அடுத்தவங்க ஒன்று சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நானா முந்திக்கிட்டு பேசினேன். அது புரியுதா நொப்பனுக்கு? அவ பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் பத்தியா? பெத்த தாய எச்சியலை எடுக்க வைக்கிறதுக்கே இறந்து இறந்து கஞ்சி குடிக்கணும்படி அப்பேற்பட்டவளை அவன் பொண்டாட்டிக்கு என்னென்ன வேலை வாக்க விட்டுருக்கேன் பத்தியா? வீடு கூட்டவும் வாச கூட்டவும் பாத்திரம் விளக்கவும் இதுக்குத்தானாடி அவனை ஆளாக்குனே. அத்தைக்காக அந்த வீட்டில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. கொஞ்ச நாள் அப்பாவுக்காக பாரு, தப்பில்லை. திமுரு பிடிச்ச வயவுல என்ன சொன்னாலும் எதுத்தா பேசிக்கிட்டு தெரியுற? முன்னாடி எல்லாம் நீ இப்படி இல்லடி. இப்ப உங்க ஆத்தாக்காரி உன்னையும் மயக்கி வச்சுட்ட. அவ நீலி கண்ணீருக்கு நீ மயங்கி போய் கிடக்குற. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுற. இல்ல, இப்பதான் உன்னை எது பொய் எதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் நீ அழுகும் போதெல்லாம் ஐயோ அப்பதான் பாவம் பாவம்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன். இப்பதானே தெரியுது எங்க அப்பாவையே ஜெயில பிடிச்சு போட பார்த்தல நீ. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த தட்டையும் சேர்த்து விளக்கு, அதுக்காக தான் கொண்டுட்டு வந்தேன். ஏய், என்னடி இப்படி தூக்கி போட்டுட்டு போற? விளக்குறதுக்கு தான். எச்சி தட்டை இப்படித்தான் மூஞ்சியில எரியறது மாதிரி போடுவியா? பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடி எங்க அப்பாவை எவ்வளவு அசிங்கப்படுத்தின, எங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதே பட்டத்தோட எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருந்தாங்கன்னா ஜெயிலுக்கு போனவ பொண்ணு, ஜெயிலுக்கு போனவன் பொண்ணுன்னு என்னை என்னன்னா அசிங்கமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி இருந்திருப்பாங்க. நல்ல வேலை, கடவுளா பார்த்து முரளி அங்கிள் எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்துட்டாரு. இல்லைன்னா உன்னால நான் இங்க என்ன அசிங்கப்பட்டிருக்கணும் பார்த்தா. குடும்பமே சேர்ந்து தற்கொலை பண்ணி செத்து போயிருப்போன்னு அம்மா சொல்லிச்சு தெரியுமா? அப்படி செத்து இருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? ஆமா, சாகர முகரையில பாரு. ஆத்தா அப்படியே சொல்லிட்டு செத்துருவ, கண்ணகி பரம்பரை. இப்ப கூட நீ செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படல. உனக்கு இந்த தண்டனை எல்லாம் 1 வாரம் பத்தாது, 1 மாசம் இழுக்கணும். நீ ஒழுங்கா வீட்டுல வேலை பெறாம இரு. அதுக்கப்புறம் ட்ரௌசரி ஆக்கிட்ட சொல்லி இந்த வேலையவே பெர்மனன்ட் ஆக்குறேன் பாரு. ஆக்குவடியே ஆக்குவ. உனக்கும் ஆத்தாளுக்கும் அண்டங்கட்டி போய் தெரியுதுடி. அதனால பெர்மனன்ட் ஆக்குறீல? பெர்மனன்ட் இருங்கடியே, போறதுக்குள்ள உங்களை ஒரு வழி பண்ணிட்டு போறேன். சத்தம் இல்லாம வேலை பார்க்கல, பரணியில கிடக்குற எல்லா பாத்திரத்தையும் அள்ளி கொண்டு வந்து போட்டுருவேன். திமுட்டு பயவில்ல எப்படி சொல்லிட்டு போகுது பத்தியா? அமுகு டுமுகள் அமால் டுமால்.